அதன் பிறகு அவங்க இஸ்ரவேலுக்கு வந்தாங்க. அங்கதான் தன்னுடைய 30வது வயது வரைக்கும் இயேசு தன்னுடைய பெற்றோர்களோட இருந்தாரு. இந்த யோவான் ஸ்நானன் தன்னையே யாருன்னு தான் சொல்லிக்கிறாரு. அதத்தான் நாம குறிப்பா கண்டுபிடிச்சு தலைமை ஆசாரியார் கிட்ட சொல்லணும். கொஞ்சமும் அறிவில்லாத இந்த மக்கள் இவரு பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இவங்க எல்லாம் தேவாலயத்துக்கு வராம இந்த பைத்தியக்கார பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அங்க பாருங்க, அவங்க திரும்ப வந்திருக்காங்க. சந்தேகமே இல்ல, மறுபடியும் அவங்க அதே கேள்வியை கேட்பாங்க. எங்களை காப்பாத்துங்க, நாங்க ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? மனம் திரும்புங்கள். நீங்கள் தேடுவது உண்மையான ரட்சிப்பாக இருந்தால் வேதம் சொல்வதை போல் செய்யுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செம்மை பண்ணுங்கள். ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் மோசத்துடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அதுதானே சரி. விரியன் பாம்பு குட்டிகளே, என்ன? மனம் திரும்புங்கள். எங்களை பார்த்தா சொல்கிறாய் மனம் திரும்புங்கள் என்று? உன்னை போன்ற மனிதர்கள் எல்லோரையும் விடவும் மோசஸின் கட்டளைகளை கவனமாக கடைபிடிப்பவர்கள் நாங்கள். நீ எங்களை மனம் திரும்ப சொல்கிறாய்? ஆபிரகாமை உங்கள் தகப்பன் என்று சொல்லிக் கொள்வதனால் உங்களுக்கு விருப்பமானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றை மறந்துவிட வேண்டாம். இந்த கல்லுகளாலே ஆபிரகாமுக்கு கெடுதல் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். போதும், நிறுத்து. ஒன்றை மட்டும் சொல். நேசியா என்னும் கிறிஸ்து நீதான் என்கிறாயா? எங்களை ரட்சிக்க கர்த்தர் அனுப்பியது உன்னைதானா? வனாந்தரத்திலே இருந்து கூப்பிடுகிற சத்தமாய் நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருபவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அதிகம் பேசிவிட்டாய், இது போதும் உன்மேல் குற்றம் சுமத்த. இயேசுவே, நீரா என்னிடம் வருவது? கூடாது. நான் உன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெற இருக்க நீரா என்னிடத்தில் வருவது? இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கின்றது.